உங்கள் அனைவருக்கும் முதல்வன் எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக விஜய பிரபாகர் அவர்களுக்கு 3வது நம்பர் பட்டல முரசு 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 சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை என் அன்பு தாய் குலங்களும் அங்கே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களும் தரணும் சொல்லி எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் என்றாலே இங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த பூமி, நிச்சயமாக கல்வியாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி. தம்பி ஜெயிச்சு வந்தோடனே நம்ம தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் உறுதியாக உங்களுக்காக செய்வார். மதசார்பற்ற வெற்றி கூட்டணி, இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இன்றைக்கு 23 கட்சிகள் கூட்டணி அமைத்து இந்த கூட்டணி தமிழ்நாடு முழுக்க மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, மக்கள் மகத்தான வெற்றியை தர இருக்கும் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். நான் நாளை விருதாசலம் சென்று விடுவேன். தமிழகம் முழுவதும் சென்று கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காகவும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வேட்பாளர்களுக்காகவும் தொடர்ந்து நான் வாக்குகளை சேகரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில இன்றைக்கு விருதுநகர்ல உங்கள் அத்தனை பேரையுமே பார்க்கறதுல மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையுமே பார்த்ததுல எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்களே. உங்க குடும்பத்திற்கு ஆணி வேறு நீங்க தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண் நல்லா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தா இந்த நாடே நல்லா இருக்கும். அதுதான் நீதி. அதனால என் தாய் குலங்களே, ஒரு பெண்ணுக்கு என்ன கஷ்டம்ன்றது ஒரு பெண்ணால் தான் அறிய முடியும். அதனாலதான் சொல்றேன், உண்மையிலே நான் சொல்றேன், உங்களுக்காக உழைக்க என் பையனை நல்லா வளர்த்திருக்கேன். நான் அவரோட கையில ஒப்படைச்சிட்டு போறேன். சரிங்களா? கேப்டன் வேற, விஜய பிரபாகர் வேற இல்ல. கேப்டனின் மறு உருவம் மட்டும் இல்ல, உள்ளத்தாலும் அப்படியே கேப்டன் தான். அதனால சொல்றேன், கேப்டனின் மூத்த மகன் இந்த மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்க உங்களுக்காக அவரை நம்ம விருதுநகர் தொகுதியில இன்னைக்காக வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் எங்க வேணாலுமே நிக்கலாம். அவர் விருதுநகர் தொகுதியில ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்காரு. கேப்டனுடைய பூர்வீகம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லை, நம் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று விருதுநகர்ல உங்களுக்காக உழைக்க வந்திருக்கார். முதல்ல அவர் என்று சொன்னது உங்ககிட்ட சொல்றேன், நான் இந்த தேர்தலில் போட்டியிடலை. நான் நம்ம வேட்பாளர்களுக்கு, கூட்டணி வேட்பாளர்களுக்காக நான் பிரச்சாரம் செல்கிறேன். மக்களுக்காக நான் எல்லா ஊர்லயும் போய் உழைக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனா எல்லா மாவட்ட செயலாளர்கள் கட்டாயம் விஜய பிரபாகர் போட்டியே ஆக வேண்டும் என்று சொல்லும் போது அவர் விரும்பி தேர்ந்தெடுத்த தொகுதி விருதுநகர் தான். அதனால உங்களுக்காக உழைக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த முறை கட்டாயம் கொடுத்து வெற்றி பெற செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உறுதியாக உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை விஜய பிரபாகர் நிச்சயம் நிறைவேற்றுவார். படிச்சவர், இளைஞர், ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காரு. அதனால எல்லா உலக நாடு எல்லாமே அவர் சென்று அவருக்கு எல்லா மக்களோட தொடர்பு, எல்லா லாங்குவேஜ் பேசுவாரு. படிச்சவர், உங்களுக்காக உழைத்து நிச்சயமாக விருதுநகரை மிக சிறந்த முறையில முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால விஜய பிரபாகர் வெற்றி பெற்று வந்தால் நம்ம விருதுநகருக்கு அவர் செய்ய இருக்கின்ற முக்கியமான பாயிண்ட மட்டும் இப்ப நான் சொல்றேன். ஏன்னா தேர்தல்கள் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் நல்லது செய்யணும். அந்த வகையில எரிச்சலத்துல அழகாபுரியிலிருந்து விருதுநகர் செல்லும் சாலையில 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை வெகு விரைவில் உங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவார். நீண்ட வருட கோரிக்கையா ஆணைக்கூட்டம் நீர்த்தேக்கம் ஷட்டர் மாற்றப்பட்டு உங்கள் பயன்பாட்டிற்கு இருக்கு. அதே மாதிரி 2ஆம் தாமிரபரணி கூட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்கும். விடுபட்ட பகுதிகளில் நிதி ஒதுக்கீடு, கௌசிகா ஆற்றுல மறுசீரமைப்பு, அதே மாதிரி விருதுநகர்ல புது பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தொல்பொருள் ஆராய்ச்சி, மாணவர்களுக்கு அறிவுசார் மையம்
நகர் முழுவதும் மழைநீர் வடிகால் திட்டம், அது மட்டுமில்லை பூங்கா சீரமைக்கப்பட்டுள்ளது. இங்க புதூர் கிராமத்துல பாலம், ஒரு முத்துலிங்கபுரம் கிராமத்திலையும் பாலம் கட்டப்பட்டுள்ளது. மினி டைட்டல் பார்க் உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விவசாய பெருமக்களுக்கும் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நிச்சயமாக விஜய பிரபாகர் உங்களுக்காக உழைப்பார். அவர் குரல் சட்டமன்றத்தில் விருதுநகர் மக்களின் குரலாக பேசி நிச்சயமாக அவர் இந்த விருதுநகருக்கு எல்லா வகையிலும் நிச்சயமாக உங்களுக்காக உழைப்பார். சட்டசபையில அவரை வெற்றி பெற்று நீங்கள் அனுப்புற உடனே அவருடைய கன்னி பேச்சில முதல் வார்த்தையே என்னை வெற்றி பெற செய்த என் விருதுநகர் மக்களுக்கு நன்றி என்று சொல்லிதான் அவரது கன்னி பேச்சே இருக்கும். அது மட்டுமில்லை, இந்த தொகுதிக்காக உழைத்து நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பிள்ளையா அவர் இருப்பார் சொல்றோமா. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அறிவிச்ச திட்டம் உங்களுக்கு தெரியும். 8000 ரூபாய் கூப்பன், மாசம் 2000. அதே மாதிரி பால் கொள்முதல் 5 ரூபாய். அது மட்டும் இல்லை, இந்த பெண்களுக்கு அந்த சுய உதவி குழுக்கள் இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம், வீடு இல்லாத 10 லட்சம் பேருக்கு வீடு, அது மட்டும் இல்ல மருத்துவ காப்பீடு 10 லட்சம். அதே மாதிரி மாணவர்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு. இது எல்லாமே இந்த தேர்தல் அறிக்கை அண்ணன் சொல்லியிருக்கார். இதெல்லாம் விஜய பிரபாகர் ஜெயிச்சு வந்த உடனே உறுதியாக உங்களுக்காக பெற்று தருவார். முதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2000, மாணவர்களுக்கு லேப்டாப், எல்லா வசதியும் உங்களுக்கு செய்து தர இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் உழைக்க தயார். நீங்கள் வெற்றியை தர தயாரா? எல்லாரும் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 3வது நம்பர் பட்டன் முரசு. அதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து விஜய பிரபாகரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே விருதுநகர் தொகுதி மக்களே, உங்களுக்காக உழைக்க விஜய பிரபாகரை வெற்றி பெற செய்வீர்களா? முரசை வெற்றி பெற செய்வீர்களா? 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அவரது வெற்றி உங்களது வெற்றி என்று சொல்லி முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி கூட்டணி கட்சிகளை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, முக்குளத்தோர் படை, மதிமுக, தமிழர் தேசம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் போன்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், என் தாய் குலங்களுக்கும், அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முரசு வென்றது என்ற செய்தியை மே 4ஆம் தேதி நீங்க தரணும். விஜய பிரபாகர் இங்கேயே வீடு பிடிச்சிட்டாரு, இங்கேதான் தங்கி இருக்க போறாரு. உங்களுக்காக உழைக்க விருதுநகரிலேயே இருந்து இந்த தொகுதியை முன்னேற்றுவார், உங்களுக்காக உழைப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.